வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப வெயிலுக்கு இதமான ஒரு ஜூஸ் பார்க்கலாம். விட்டமின் சி உடைய கிங்கன்னு சொல்லலாம். ஆரஞ்சு ஜூஸ் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு குட்டி ஜூஸர் ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இது கண்ணாடியில் செஞ்சது. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதில் நம்ம இன்றைக்கி ஜூஸ் பிழியலாம். முதல்ல ஆரஞ்சை நல்லா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. எத்தனை ஜூஸ் நீங்கள் பிழிகிறீங்களோ அத்தனை பழத்தை எடுத்து வச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பழத்தில் ஜூஸ் பிழிய போகிறேன். இந்த மாதிரி குறுக்கால கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. அதுக்கப்புறம் அந்த ஜூஸர் ஜார் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் நல்லா கையில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நீங்கள் பிழியணும். இதை மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா எப்படியும் கண்டிப்பாக நீங்கள் அந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தான் மிக்சியில் போடுவீங்க. அப்படி இருந்தாலும் ரொம்ப கசப்பு தட்டிடும். எப்படி பார்த்தாலும் கசப்பாக தான் இருக்கும். அதனால ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிழிஞ்சு தாங்க சாப்பிடணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் கைக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ். நல்லா பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இதை மிக்சியில் போட்டுறாதீங்க. இந்த நடுவில் இருக்கிறத கத்தியில் வச்சு கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க. லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பிழியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க. நான் ஒரு வாட்டி அரைச்சிட்டு ஒரே கசப்பு தான். இந்த மாதிரி பிழிஞ்சு சாப்பிட்றது தான் இதோடைய டேஸ்ட் கிடைக்கும். இதே மாதிரி நான் எடுத்து வச்சுருந்த 3 பழத்தையும் பிழிஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு 150 ml ஆரஞ்சு ஜூஸ், பியூர் ஆரஞ்சு ஜூஸ் கிடச்சிருக்கு. இதை ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். ஒரு ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க. இதில் சர்க்கரை எதுவுமே நான் சேர்க்கலை. ஆரஞ்சு ஜூஸில் கொஞ்சம் நேச்சுரலாகவே இனிப்பு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா தேன் சேர்த்துக்கோங்க. சுகரை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தியான ஆரஞ்சு ஜூஸை நீங்களும் செஞ்சு பார்த்து குடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.